ஹர்ட் எமோஷனல் இருக்க கூடாது. உங்க காவியானா டிராமா வேணாம் விக்ரம். நீங்க உங்க வைஃப் என்ன நாளைக்கு வைஃப் எழுதிட்டு இருக்கீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோ படி பார்த்தா விக்ரமும் அதுக்கப்புறம் திவ்யாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ எதனால இந்த சண்டை ஆரம்பிச்சது அப்படின்றது கிளியரா தெரியலங்க. ஆனா கனி இந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்க. கனி ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிற பட்சத்துல விக்ரம் பக்கத்துல நின்றுப்பாங்க. ஸோ கனி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த சண்டை நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க இன்னும் லைக் போடலனா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். சோ அதனால தான் சொல்றேன். இப்போ கண்டென்ட்க்குள்ள வந்துடலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால சண்டை ஆரம்பிச்சது அப்படின்றது தெரியல. ஆனா திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஆனா மட்டும் தான் ஹர்ட், எங்களுக்கு ஆனாலும் ஹர்ட் இல்ல. திவ்யா வந்து எமோஷனலா வந்து என்னன்னா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சிலது பேசுறாங்க. அதாவது திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்தா தான் வலியா, எனக்கு வந்தா வலி இல்லையான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, என்னங்க இப்ப உங்க காலில் விழுந்து நான் பேசணுமாங்க, உங்க காலில் விழுந்து நான் பேசணுமாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஆக்சுவலா திவ்யா விக்ரம்க்கு நடுவில் ஒரு கிளாஷ் லைட்டா போயிட்டு இருந்தது. எதனால ஆரம்பிச்சதுன்றதை சொல்லிடுறேன். திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து திவ்யாக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. திவ்யா மாக்கிங்லாம் பண்ணாங்க, பார்வதியும் சில விஷயங்களை பேசினாங்க. அப்படி பேசுனதுல திவ்யா என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரிலாம் உட்காந்து அன்பு கேங்க கிட்ட பேசினாங்க. யார்கிட்ட? விக்ரம் கிட்ட, கனி கிட்ட எல்லாம் உட்காந்து பேசினாங்க. ஆனா விக்ரம்க்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இல்ல இவங்க பக்கமும் நிறைய தப்பு இருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த சண்டையில இவங்க பக்கமும் சில தப்பு இருக்கு. ஏன்னா இவங்க தான் 7 சொல்லி ஆரம்பிச்சாங்க. இதை தாண்டி இவங்க வந்து அவங்கள நோக்கி எது வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க, மற்றவங்களை நோக்கி அவங்க பாயிண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்கன்ட்டு விக்ரம்க்கு அது ஏற்பே கிடையாது. கனி கிட்டலாம் நிறைய பேசினாரு. லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய வந்து கனி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இல்லக்கா நம்ம வந்து பார்வதியை பிடிக்காதுன்றதுக்காக திவ்யா சப்போர்ட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா திவ்யா பேசினதுலேயே நிறைய தப்பு இருக்கு. அரோரா லாக் பண்ணி கேள்வி கேட்கும்போது திவ்யா வந்து 5 நிமிஷத்துக்கு கழிச்சு பேசலான்ட்டு அந்த டாபிக் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நேத்து கிளாஷ் ஏற்பட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கேட்கும் போது முதல்ல விக்ரம் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு திவ்யாவை. திவ்யாக்கான டர்ன் வரும்போது திவ்யாக்கான டர்ன்லாம் வரல. திவ்யா அடுத்து நான் சொல்றேன்னு எந்திரிச்சு விக்ரம் அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது விஜய் சேதுபதி கிண்டல் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, எங்க என்ன கேள்வி கேட்டோம், நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களேன்னு விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணியிருப்பாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். விஜய் சேதுபதி நேத்து பண்ணது என்னங்க? மாக்கிங் தானே? மாக்கிங்கா இல்லையா? ஏன்னா வந்து நான் என்ன கேட்டேன், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு விஜய் சேதுபதி காதெல்லாம் வந்து நரம்பி வலியுதுன்ற மாதிரி ஏதோ கிண்டல் பண்ணியிருப்பாரு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, யாரனாலும் கிண்டல் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. கண்டஸ்டன்ட்குள்ள தான் கிண்டல் பண்ணிக்க கூடாது. இது என்னன்னே தெரியல. ஹோஸ்டும் கிண்டல் பண்ணக்கூடாது இல்லைங்க. ஹோஸ்ட் நீங்க சாதாரணமா சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஹோஸ்ட் மட்டும் எல்லாரையும் பூந்து விளையாடுறாரு, கிண்டல்லாம் பண்றாரு. அதே மாதிரி திவ்யா பாருங்க, மற்றவங்க எல்லாம் ஒன்னும் இல்லை, கமருதீன் அதை மட்டும் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, கமருதீன் செத்தான் சாவடிச்சிருப்பாங்க திவ்யா பேசியே. ஆனால் விஜய் சேதுபதி பண்ணும்போது திவ்யாவால் எதுவுமே பண்ண முடியல. நேத்தே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டு இருந்தது, அது நேற்று வெளிப்பட்டது பார்த்தீங்களா. இன்னைக்கு கனி போனதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஏதோ கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து விஜய் சேதுபதி ஏதோ ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு திவ்யா ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்லன்னு கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவாக தான் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திவ்யா உங்க ஒய்ஃபு கிட்ட நீங்க பேசுனீங்கன்ற மாதிரி ஒய்ஃபோட டாபிக் எடுக்கிறாங்க. யாரு? விக்ரமோட ஒய்ஃப் டாபிக் எடுக்கிறாங்க. இதுல விக்ரம் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாரு. உண்மையிலேயே ட்ரிகர் ஆயிட்டாரா, இல்ல விக்ரம் வந்து நம்ம கேம் கொஞ்சம் குறையுது, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு திவ்யாவை யூஸ் பண்ணிக்கலாம்னு பண்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா விக்ரமோ சாதாரண ஆள் கிடையாது. எங்க எப்படி பிரச்சனை பண்ணா அது நல்லா போகும்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ கரெக்டா அப்படி பிரச்சனை பண்றாரா என்னன்னு தெரியல. நம்ம ஃபுல் சண்டேல தான் யார் மேல தப்பு யார் மேல சரின்னு பார்க்க முடியும். விக்ரம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. என் ஒய்ஃப் எப்படிங்க நீங்க பேசுவீங்க? என் ஒய்ஃபை பத்தி எதுக்குங்க கொண்டு வரீங்க? அவங்க என்ன கண்டஸ்டன்டா? அவங்க கண்டஸ்டன்ட்டே இல்ல, அவங்கள பத்தி எதுக்குங்க கொண்டு வரீங்கன்னு பயங்கரமா கத்துறாருங்க. அப்படியே கண்ணி எல்லாம் வெளியே வந்து விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு கண்ணுல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பயங்கர இதா பேசுறாரு. எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. கானா வினோத் அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாரு போல. அவருமே என்ன ஏதுன்ற மாதிரி பார்க்கறதுக்காகலாம் வராரு. ஸோ இப்படிதான் இது நடக்குது. இதெல்லாம் நடக்கும் போது ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுறாங்க. கனி வெளியே போயிட்டாங்க, ஓகே. பார்வதின்ற கேரக்டர் மிஸ் ஆகுறாங்க. இந்த இடத்துல பார்வதி தென்படவே இல்லை. மற்ற எல்லாருமே தென்படுறாங்க. ஆனால் பார்வதி எங்கே போனாங்கன்னு தெரியல. பார்வதிலாம் இதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விக்ரமும் பிடிக்காது, இப்போ திவ்யா கணேஷையும் சுத்தமாக பிடிக்காது. பரவாயில்லடா இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஆனால் பார்வதி எங்கே போனாங்கன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி இங்கே கான்டெக்ட் என்னன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று அரோரா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கேம் ஆனான்ட்டு. அது வந்து நல்ல கேமர் தாங்க, என்ன பண்ணுறது, பாராட்டி தான் ஆகணும். கரெக்டாக எங்கே லாக் பண்ணுமோ அங்கே லாக் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி கிட்ட அவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. விஜய் சேதுபதியும் அரோராக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. நீங்க யோசிச்சுக்கோங்களேன்,
அரோரா வந்து கமருதீனை நைஸா அட்டாக் பண்றா, அதே மாதிரி வினோத்தை அட்டாக் பண்றா. கமருதீன் அதே தான் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதாவது துஷார் வெளியே போனதுக்கே இவங்க தான் காரணம்னு சொல்றான். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு விஜய் சேதுபதி தடுக்கிறாரு. ஏங்க சொல்லக்கூடாது? துஷாரை தப்பா சொல்லக்கூடாது. அதாவது உள்ள இல்லாதவங்கள தப்பா பேசக்கூடாது. ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு உள்ள இல்ல. அதனால உள்ள இல்லாதவங்கள தப்பா தான் பேசக்கூடாது. மத்தபடி அவங்கள பத்தி பேசவே கூடாதுன்னு இல்ல. துஷார் வெளியே போனதுக்கு அரோரா தான் காரணம்னு கமருதீன் சொல்றான். ஏன் விஜய் சேதுபதியே இதானே சொன்னாரு? துஷார் கேம் கெட்டு போறதுக்கே அரோரா தான் காரணம் எத்தனை வாட்டி அவர் வீக்கெண்ட்ல எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நேத்து மட்டும் துஷார் வெளியே போனதுக்கு அரோரா காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. துஷாரோட கேமையும் சேர்த்து கெடுக்குறீங்கன்னு எத்தனையோ வாட்டி விஜய் சேதுபதி சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நேத்து மட்டும் வேற மாதிரி விஜய் சேதுபதி வந்து அரோராக்கு முட்டு கொடுத்தாரு. அது ஏன் அப்படி முட்டு கொடுத்தாருன்றது எனக்கு தெரியல. சரி, இந்த சண்டையில யார் மேல தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.